இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல்களை கண்டித்து நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற மிக உயரிய நோக்கத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த 6ஆம் தேதி முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நாடு முழுவதும் ஒரு மக்கள் சந்திப்பு இயக்கத்தை மாற்றத்தை நோக்கி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த இயக்கம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்திலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும், விவசாயிகளுக்கு விரோதமாக, தொழிலாளர்களுக்கு விரோதமாக, மாணவர்கள் இளைஞர்களுக்கு விரோதமாக, பெண்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது முற்றிலும் நம்பிக்கை இழந்த ஒரு கட்சியாக பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் முறையாக நடைபெறவில்லை என்பது எல்லோருக்கும், ஊடகங்களை பார்க்கிற அனைவருக்கும் தெரியும். நாடாளுமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்காகத்தான் நாடாளுமன்றம், சட்டமன்றம் இவைகள் எல்லாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு முறையான ஜனநாயக பூர்வமான ஒரு விவாதத்தை நடத்துவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை. குறிப்பாக கடந்த மாதம் 20ஆம் தேதி மாணவர்கள் இளைஞர்கள் மீது நடத்திய அந்த கொடூரத்தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் குறித்து தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வந்து விவாதத்தில் பங்கு பெற்று பதிலளிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்திற்கு வருகிறது உள்துறை அமைச்சர் பதிலளிக்க மறுக்கிறார். அதே மாதிரி ராமர் கோவில்ல நடைபெற்ற திருட்டு என்றுதான் எல்லா பத்திரிகையிலும் எழுதுகின்றன. அங்கு நடந்த மோசடிகள் இவைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். அதற்கும் பதில் இல்லை. பதில் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அதே போல விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், விவசாயிகளுடைய போராட்டத்தில் 13 மாத கால போராட்டம், 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய உயிர் பறிபோனது. அந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட உறுதிமொழி, வாக்குறுதி, விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என்பதும், அதே மாதிரி விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவோம் என்று கொடுத்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று அன்றைய பிரதமர் வேட்பாளர், இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி கொடுத்தார். 12 ஆண்டு காலத்தில் 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் வேலை கொடுக்கல. வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்பட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதனையும் செய்யவில்லை. விவசாயிகள் பிரச்சனைகள் தீரவில்லை. வேலையின்மை பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை. விலைவாசி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் பார்த்தா அரிசி விலையெல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லை என்பது மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையற்ற அரசாங்கமாக, சர்வாதிகாரத்தின் மீது, பாசிச கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்ட அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் ஒன்றிய அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது. தற்பொழுது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இவையில்தான் 33% ஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டுமே தவிர, அதற்கு மாறாக நாடாளுமன்ற தொகுதிகளை 850களாக உயர்த்துவதற்கு குறுக்கு வழியில் ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற முயற்சி என்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம், புதிய அரசாங்கம் நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை பட்ஜெட் அறிக்கை எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க அம்சங்களும் இருக்கின்றன, மக்கள் எதிர்பார்க்கிற அம்சங்களும் இருக்கின்றன. நிதிநிலை அறிக்கையில் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நிதி நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மைதான். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி
மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை கைவிடுவது ஏற்புடையதல்ல. திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் தங்க நகை, பட்டுச்சேலை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு என்று தெரியவில்லை. அது அரசு ஆணை பிறப்பித்த பிறகுதான் அது தெரிய வரும். அதே மாதிரி விதவை பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 5 ஆடுகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வரவேற்கிறோம். வீடு கட்டக்கூடிய திட்டத்தில் 3 லட்சம் என்பது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் 6000 வழங்கப்பட்டு வருகிறது. அது 7000 உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது ஏற்கனவே தேர்தல் கொடுத்த வாக்குறுதி தான். 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி. அதற்கு மேற்பட்ட விவசாயிகள் பெற்றிருக்கிற கடனில் 50% தள்ளுபடி என்று அறிவித்தது. அந்த அறிவிப்பு வெறும் எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது, நிறைவேற்றவில்லை. அதே மாதிரி பெண்களுக்கு முந்தைய ஆட்சியில் 1000 வழங்கப்பட்டது. அது 2500 உயர்த்தி வழங்கப்படும் மாதந்தோறும் என்று அறிவித்தார்கள். பட்ஜெட்ல அதை பத்தி எதுவும் சொல்லல. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக மாதம் 4000 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அது குறித்தும் எந்த தகவலும் இல்லை. அதே மாதிரி பெண்கள் எல்லா பேருந்துகளிலும் முந்தி இருந்த அரசு நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று இருந்ததை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பேருந்துகளிலும் கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கும் போகலாம், கும்பகோணத்திலிருந்து கன்னியாகுமரிக்கும் போகலாம். அனைத்து பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று அறிவித்தார்கள். இதெல்லாம் அறிவிப்பு இல்லை, இவைகளெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும். மத்திய அரசாங்கத்திடமிருந்து 7000 கோடி ரூபாய் வர வேண்டும் என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை பெறுவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா காவிரி பிரச்சனை என்பது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனை அல்ல, அல்லது மாநில அரசுக்கு மட்டுமே உரிய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. குறுவை சாகுபடி முற்றிலுமாக செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது. சம்பா சாகுபடியாவது தொடங்க முடியுமா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகம் தண்ணீர் கொடுப்பது என்பது அவர்களுடைய அணைகள் நிரம்பி அணையை இதுக்கு மேல் காப்பாற்ற முடியாது என்கிற நிலையில் தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாகத்தான் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில 177 TMC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு தருவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டு தண்ணீரை பெறுவதற்கும், அதே போல கர்நாடக அரசு மேகதாட்டுவில் அணை கட்டுவதன் மூலமாக 67 TMC தண்ணீரை தேக்குவதற்கான முயற்சி மேற்கொண்டிருப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. அதை கைவிட வேண்டும். இவைகளில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒருமனதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரே குரலாக எப்படி கர்நாடகத்தில் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல இங்கேயும் ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. ஆனா காவிரி பிரச்சனைக்கு கூட்டாம தொகுதி மறுவரைக்கு மட்டும் கூட்டியிருக்காங்களா? இதை பத்தி தொகுதி வரமுறையும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஏற்கனவே சொன்ன ஒன்றிய அரசாங்கம் 543 850 உயர்த்துவதற்கும் நிலையாக தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்குமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அது முக்கியமான அதுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே போல காவிரி பிரச்சனையை மிக மிக அதை விட மிக முக்கியமான பிரச்சனை. இதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நேற்று சட்டமன்றத்திலும் எங்கள் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். எங்க கட்சியினர் எல்லா கட்சியும் பேசியிருக்கிறாங்க. அத்தனை கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், CPI, CPM, தேமுதிக என்று எல்லா கட்சிகளும் இந்த கருத்தை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கருத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அமைச்சர் இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த இதையும் சொல்ல போறதில்லை, அதுக்கு ஏற்ப கூட்டணுங்கிற மாதிரி ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவ்வாறு கூறியிருக்கிற கருத்து ஏற்புடைய கருத்து அல்ல. அது எந்த பயனும் அளிக்காது அப்படின்னா இன்னைக்கு என் கூட்டத்தை கூட்டுறாங்க. இது எப்படி பயனளிக்க போகுது? அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலே விவகாரம் தான்
வெவ்வேறு கருத்துக்களை வெவ்வேறு கருத்து சொல்லதான் செய்வாங்க. கருத்துக்களை சொன்னால் கருத்துக்களை கேட்டு அதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பதுதானே முக்கியமான பிரச்சனை. ஏன்னா கடந்த காலத்துல அதெல்லாம் நடந்திருக்குது. கலைஞர் ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, ஸ்டாலின் ஆட்சி காலத்துல, எல்லா காலங்களிலும் இது போன்ற பொது பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமை பிரச்சனை என்பதை கவனத்திற்கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் செயல்பட வேண்டுமே தவிர இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் கூறியிருக்கிற கருத்து ஏற்புடையதல்ல.